இங்கே இந்த பையன் வயசானவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், நான் வெளிநாடு போகிறதுக்கு உங்களால் காசு தர முடியாது, அதானே இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவங்க அப்பாவால் எதுவும் பேச முடியல. அவங்க அம்மா பேத்திக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு தலையில் என்ன வச்சு விடுவா பாட்டின்னு. அப்போ மருமக வந்துட்டு ஊரில் இருக்க அப்பா அம்மாலாம் எல்லாருக்குமே வந்து சொத்து கொடுத்துட்டு செட்டில் ஆகிறதுக்கு பார்க்குறாங்க, இன்னமும் பேத்திக்கு தலையில் என்ன வச்சு விடுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பொண்ணு அங்கேருந்து அவன் வேகமாக கூப்பிட்டு போயிடுறா. அப்பா பையன்கிட்ட பேச வராரு. அவன் தடுத்துட்டு சொல்கிறான், நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும், நான் உங்களுக்கு ஒரே புள்ள, உன்னை விட்டா எங்களுக்கு யாரா இருக்கான்னு கேட்க போறீங்க, என்னைக்காவது நீங்கள் என்னை பற்றி யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லி அவன் கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா சொல்கிறதுலே காதில் வாங்காமல் போகிறான். இந்த பையன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு பேப்பர் இருக்கு. அவங்க அப்பா எல்லா காசையும் பேரில் எழுதி வச்சுட்டு வீடியும் பேரில் எழுதி வச்சிருக்காரு. வீட்டை சுற்றி தேடி பார்த்தா அவங்க அப்பாவும் காணும், அவங்க அம்மாவும் காணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா அவங்க 2 பேர் பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இவன் கிட்ட போய் கேட்குறான், ஏன்ப்பா வீட்டை விட்டு வந்தீங்கன்னு. அவங்க அப்பா சொல்றாரு, உறவுல சந்தேகம் வந்துட்டா வாழ்ற வீடு இடிஞ்சு போயிரும்டா, இடிஞ்சு போன வீட்டை வச்சு நான் என்ன பண்றது, அதான் உன் பேர்ல எழுதி வச்சுட்டோன்னு அந்த பையன் காலில் வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வாங்கப்பான்னு கேட்குறான். அவங்க அம்மா தலையாட்டின உடனே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. எல்லாருமே கடைசியில் சந்தோஷமா வாழ்றாங்க.